ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா கற்பூரத்தை வச்சு நிறைய டிப்ஸ் இருக்கு. அதுவும் வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம கற்பூரத்தை வச்சு நிறைய டிப்ஸ் இருக்கு. அதுவும் கற்பூரத்தை கூட உப்பு சேர்த்து பாருங்க, ரொம்பவே நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ நாம ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு கற்பூரம் நல்லா நைஸா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது தண்ணியில போட்டதால கொஞ்சம் நல்லா கரையாது, அதனால ஃபர்ஸ்டே பொடி பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு துடைப்போம் இல்லையா, அந்த வீடு துடைக்கும் போது இந்த தண்ணியை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, பூச்சிலாம் வராது, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதே மாதிரி இந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணலான்னா, நம்ம பாத்ரூம் கழுவும் போது இந்த தண்ணியை ஒரு கற்பூரத்தை சேர்த்து அதில் நீங்கள் பாத்ரூம் கழுவி பாருங்க. பாத்ரூம் நல்லா வாசனையாகவும் இருக்கும், பூச்சி தொல்லையும் இருக்காது. இப்போ இதே தண்ணி வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம கிச்சன்லாம் துடைக்கிறோன்னா கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்து துடைச்சி பாருங்க, கிச்சனும் நல்லா வாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் இந்த தண்ணி வச்சு நம்ம துடைச்சோம்னா நான்வெஜ் ஸ்மெல்லாம் அடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பூச்சிகளும் வராது, கற்பாம்பூச்சி தொல்லை கூட நம்மளுக்கு இருக்காது. இந்த ஸ்மெல்லால் ஓடி போயிடும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கால் மீதி மேட்லாம் துவைப்போம். அது நம்ம துவைக்கும் போது அது கூட நம்மளுக்கு தேவையான கற்பூரம் 1-2 அப்படி இல்லைன்னா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம சேர்த்து துவைக்கும் போது கால் மீதிலாம் அதாவது மேட் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வாஷ் பேஷன்லாம் இருக்குன்னா அதை நம்ம கை கழுவும் போது இது மாதிரி ஒரு கற்பூரத்தை எடுத்து நீங்கள் போட்டுருங்க. இது கற்பூரம் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால் நம்மளுக்கு நிறைய கற்பூரம் தேவைப்படாது. வாரத்துக்கு 1 எடுத்து போடுங்க. நல்லா நம்ம வாஷ் பேஷன்லாம் கழுவும் போது நல்லா மணமாகவும் இருக்கும், ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம பீரோலாம் துணி வைப்போம். இந்த மழைக்காலம் ஆனால் துணிலாம் ஒரு பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பீரோவில் இருக்கிற துணி நல்லா வாசமாகவும் இருக்கிறதுக்கும் என்ன பண்ணலான்னா, கற்பூரம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே லைட்டாக வச்சு விட்டு பாருங்கள். நம்ம துணி நல்லா வாசமாக இருக்கும், பேட் ஸ்மெல்லும் வராது. அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வர காலம்ல மழை காலம். அந்த மழை காலத்தில் என்ன பண்ணலான்னா, அது மட்டும் இல்லாமல் இப்போவே நிறைய கொசு கடிக்குது. மழை காலம் இருந்தாலும் கொசு கடிக்குது, அப்படி இல்லைனாலும் கொசு கடிக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க. நீங்கள் வேப்பெண்ணெய் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் இருந்தது, அதை விட்டுட்டு அது கூட கற்பூரம் சேர்த்து என்ன பண்ணலான்னா, இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்க்கலாம், ஒரு 2 பொருள். கிராம்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன்னா, வேப்பம் பொடி தான் இருந்தது, அதனால் வேப்பம் பொடியை போட்டுக்கிட்டால் நீங்கள் வேப்பம் இலை கூட போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வேப்ப இலையை போட்டுக்கோங்க. இது பொடி மட்டும்தான் இருந்தது, அதனால் சேர்த்துக்கிட்டேன். இதை போட்டுட்டு வீட்டில் மணி ஒரு 6 மணி எல்லாம் கொஞ்சம் இருட்டும் போது இது மாதிரி நீங்கள் ஏற்றி வச்சுட்டு படுத்திங்கன்னா கொசு தொலைலாம் இருக்காது. இந்த கற்பூர வாசனைக்கு நல்லா கொசு தொலைலாம் இருக்காது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா நல்லா கற்பூரத்தை ஏற்றி நல்லா தீபார்த்தனை காமிங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நிறைய கொசு தொல்லை, பூச்சி தொல்லை, அது மாதிரி வீட்டுக்கு நல்லா வைப்ரேஷன் கிடைக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிச்சனில் செல்ஃபில் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுருக்கோம். அந்த செல்ஃபெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்பப்போ குட்டி குட்டியாக கற்பாம்பூச்சி, பூச்சி தொல்லை இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் செல்ஃபெல்லாம் கொஞ்சமாக கற்பூரம் எடுத்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி கட்டி கற்பூரம் எடுத்துக்கோங்க. மெழுகு கற்பூரம் எடுக்காதீங்க. இது மாதிரி நீங்கள் அங்கங்கே லைட்டாக நுணுக்கி விட்டுட்டு நல்லா குட்டி குட்டியாக போட்டு விட்டு பாருங்கள். பூச்சி தொல்லை, கற்பாம்பூச்சி தொல்லை இது எல்லாமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டியில் தேங்காய் எண்ணெய் காய்ச்சிட்டு அந்த தேங்காய் எண்ணெய் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் கரண்டியை மட்டும் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதிலே நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது அது நெருப்பு நம்ம முகத்தில் வரும். அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு நல்லா காய்ச்சிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் நிறைய பெனிஃபிட் இருக்குது.
நம்ம என்ன பண்ணுவோம்னா இது மேக்ஸிமம் வந்து சளிக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் இதிலே வந்து 2-3 டிப்ஸ் இருக்குது சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம கற்பூரத்தை அதில் சேர்த்து நல்லா தடவிட்டு சளி இருமல் இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து குழந்தைங்களுக்கு நெஞ்சில் நம்ம தடவிடும் போது சளி இருமல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா சூடாக இருக்கும்போது தேய்ச்சி விட்டுறாதீங்க. லைட்டாக வந்து சூடு போன பிறகு நல்லா தேய்ச்சி பாருங்கள். அதே தேங்காய் எண்ணெயை வச்சு கற்பூரமாக தேங்காய் எண்ணெயை வச்சு நம்ம இப்போ கை கால் மூட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வீக்கம் இருக்குது, கொஞ்சம் அடிப்பட்ட வீக்கம் இருக்குதுன்னா அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக வந்து நம்ம தேய்ச்சி பாருங்கள். வீக்கெல்லாம் வந்துட்டு குறையும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்மளுக்கு தலைவலிக்குதுன்னா என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு கற்பூரம் எடுத்து நல்லா சூடு பண்ணி நல்லா தலையில் நல்லா தேய்ச்சிட்டு படுத்து பாருங்கள். தலைவலிலாம் கொஞ்சம் நேரத்துலேயே இல்லாமல் போயிடும். ரொம்பவே இந்த டிப்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸாக இருந்தால் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்டியும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழம்பு கரண்டியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து எரிச்சல் கொடுக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரம் வச்சு இப்போ நம்ம பாத்திரம் கழுவுற சிங்கெல்லாம் வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிங்கோட மூலையில் வந்து கொஞ்சமாக வந்து கற்பூரம் வச்சு பாருங்கள். அந்த கற்பூரத்தோட வாசனை வந்துட்டு நம்ம பாத்திரம் கழுவும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி கற்பூரம் வந்து இவ்வளோ யூஸ் இருக்குது. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இப்போது கொஞ்சமாக கல் உப்பு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கல் உப்பு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது கூட என்ன பண்ணலான்னா கல் உப்பு நிறையவே போட்டுக்கலாம். இது வாரத்தில் ஒரு முறை, அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 முறை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட என்ன பண்ணலான்னா கற்பூரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2-3 கற்பூரம் எடுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து மூளை முடுக்கெல்லாம் வந்துட்டு பூச்சி தொல்லை, எறும்பு தொல்லை இது மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நம்ம வீட்டில் அங்கங்கே மூளையெல்லாம் வந்துட்டு இந்த கற்பூரமும் இந்த உப்பும் கலந்து போட்டு பாருங்கள். பூச்சி தொல்லைலாம் இருக்காது. நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே யூஸாக இருக்கும். இப்போ வந்து எந்தெந்த மூலையெல்லாம் இப்போ மூலையில் போட்டுட்டு அடுத்தது ஃப்ரிட்ஜு அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு அடியில் கொஞ்சமாக போட்டு விட்டுருங்க. இப்போ பீரோ அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பெருக்க முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் வாரத்துக்கு 1 முறை 2 முறை போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து லைட்டாக அது வந்து தள்ளிட்டு நல்லா பெருக்கி விட்டுருங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த டிப்ஸு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நான் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.